செல்வ வளம் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்க உதவும் தன ஆகர்ஷண மூலிகைகள் மற்றும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் இப்பொழுது poojaproduct.com கிடைக்கும். இன்றே ஆர்டர் செய்து உங்கள் வீட்டில் ஆன்மீக நிறைவையும் செல்வ வளத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம வள்ளல் பெருமான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தன்னுடைய தூள உடம்போட இறைவனை அடைய முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே. மாணிக்கவாசக சுவாமிகள் சொன்னது விண்ணப்பத்திலையும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பிறப்புலையும் இப்போ செடியாக பிறக்கிறோம், அதில் எவ்வளோ அவஸ்தருக்கு ஒருத்தன் வெட்டுறான், அதை அடிக்கிறான், வெயில் படுது. 84 லட்சம் வகையில் இந்த ஆன்மாக்களுக்கு தேகம் தரப்படுது. அந்த வகையில் ஒரு பிறப்பு தான் இந்த மனிதன். செத்து போயிட்டாலே இறைவன் அடைஞ்சிட்டாரு, முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஆள் செத்து போயிட்டார். அந்த செத்து போனன்ற வார்த்தை எதுலேருந்து மருவி வந்ததுன்னா உடம்புல இருக்கக்கூடிய சத்து போச்சு தான் மருவி செத்து போச்சு. இப்படி இறந்த பிறகு இதுவரை இறைவன் அடைஞ்சாரு, அங்கே போனார் இங்கே போனான்றதெல்லாம் முழுக்க கட்டுக்கிறது தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வடலூர் போயிட்டு அங்கே ஜோதி தரிசனம் பார்த்துட்டு இதை ஒரு வள்ளலார் வந்துட்டார் கும்பிட்டுக்கன்றாங்க, வள்ளலார் ஜோதி ஆனாட கும்பிட்டுக்கன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. வடலூரில் நீங்கள் சென்று அந்த தரிசிக்கக்கூடிய ஞான சபை என்பது வள்ளல் பெருமான் இறைவனை ஜோதியாக வழிபட வேண்டும் என்பதற்காகவும், இறைவனே எனக்கு ஒரு ஸ்தலம் அமைச்சரு, அங்கே இருந்து நான் அருள் நடம் புரிகிறேன் கேட்டுக்கொண்டதற்காக அமைக்கப்பட்ட ஸ்தலம் தான் வடலூர் பெருவழித்தலம் என்பது. அப்பயே பார்த்தீங்கன்னா பெருமானாரை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. 9 முறை ஃபோட்டோ எடுக்க முயற்சி பண்ணி ஃபோட்டோவில் விழுகலை. ஒரு எடுத்ததையுமே என்ன பண்ணுறாரு ஐயா கண்டிக்கிறார், இதெல்லாம் செய்யாதீங்கன்னு. பெரியவங்க ஞானிகள் வாழ்ந்தாலே 1000 ஆண்டுக்கு முன்னாடி நினச்சிக்கிறாங்க. பெருமான் இருக்கும்பொழுது சென்னையில் கேமராமேனே இருக்கார், வெள்ளைக்காரவங்க ஆட்சி ஆள்றாங்க. தெரிந்தும் தெரியாமல் 9 முறை எடுக்கிறாங்க, புகைப்படத்தில் விழுகலை. பெருமானார் நடந்து போனான்னா நிழல் விழுகாதான். வள்ளல் பெருமான் இந்த தூள தேகத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றிக்கொண்டு சித்தி அடைந்தார், ஜோதி ஆனார், மறைஞ்சார், இறந்தார் என்ற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அருட்பெருஞ்சோதி. நம்ம வள்ளல் பெருமான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லா சித்தர்களும் செய்யாத ஒரு விஷயத்தை ஐயா செய்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சித்தர்கள் பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய உடலில் இருந்து ஆன்மாவை பிரித்து எடுத்து இறைவனிடத்தில் சேர்றது. ஜீவசமாதி அடைந்த நிறைய சித்த பெருமாட்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஐயா மட்டும்தான் தன்னுடைய ஸ்தூல உடம்போட இறைவனை அடைய முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே. இந்த ஸ்தூல உடம்போட இறைவனை அடைவது எப்படி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னா கண்டிப்பாக எனக்கு தெரியல, டவுட்டு தான். ஏன்னா அது அவர் செய்துட்டாருன்றதுக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இம்பாசிபிள். பட் அந்த ப்ராசஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அட்லீஸ்ட் மக்கள் கொஞ்சமாவது உணர ஆரம்பிப்பாங்க இறைத்தன்மையை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மா இன்றைக்கி ஒரு ரொம்ப பெரிய கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்தூல உடம்புடன் இறைவனை அடைவது எப்படி, அது எதுக்காக கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா வள்ளல் பெருமானார் இந்த தேகத்தோட ஆண்டவரோட கலக்கிறார், அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சொன்னீங்க இது இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலி இது இம்பாசிபிள் நினைக்க வேணாம், ஏன்னா அது முடியாதுன்னா வள்ளல் பெருமான் வந்ததுக்கான காரணமே இல்லை. பட் ஆனால் நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது. இப்போ இதில் என்னென்னா, இது ரொம்ப ஒரு கேள்வி. இது நம்ம விடிய சத்விசாரம் பண்ணணும். ஆனால் நம்ம யூடியூப்பில் இன்றைக்கி அன்பர்களை பார்க்கும்போது போகிற போக்கில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்துட்டு போகிறனால நான் இயன்றவளை இதை சுருக்கமாக நடைமுறை தமிழில் எளிமைப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேனே. இப்போ மரணம்னா என்ன? மரணம்னா என்ன அப்படின்னா, உடம்பு விட்டு உயிர் பிரியுது. உடம்பு வேறு உயிர் வேற பிரிஞ்சிருது. இதுதான் மரணம் நம்ம எல்லோரும் சொல்கிறோம். சரி, இப்போ இந்த உடம்புனா என்ன, உயிர்னா என்ன அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும். உயிர்னு வச்சுக்கலாம், இல்லை ஜீவன்னு வச்சுக்கலாம், இல்லை ஆன்மான்னு வச்சுக்கலாம். ஸோ உடம்பை விட்டு உயிரோ இந்த ஜீவனோ ஆன்மாவோ வெளியே போயிடுது அப்படின்னா, இந்த உடம்பு இருக்குது இல்லைங்களா, இந்த உடம்புனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த உடம்பு இருக்குது இல்லைங்களா, இந்த உடம்பு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பௌதீக பொருட்களாலான ஒரு அசுத்த தேகம். இந்த 5 பூதங்களால் அசுத்த தேகம். எப்படி அசுத்தம் இல்லைன்னா, நம்ம குளிக்கல நம்ம பக்கத்தில் யாரும் வர முடியுமா சொல்லுங்கள்? நம்ம குளிக்க வேண்டியது இருக்குது. கண்ணை க்ளீன் பண்ணணும், காதை க்ளீன் பண்ணணும், நாசி க்ளீன் பண்ணணும், வாயை க்ளீன் பண்ணணும், மலை ஜலம் வருது, வியர்வை வருது. அதனால சித்தர்கள் பாடினாங்க, என்ன பண்ண, ஊத்தை சடலமடி உப்பிட்ட பாண்டமடி. என்ன சொல்கிறாங்க? ஊத்தை சடலமடி உப்பிட்ட பாண்டமடி, பொத்திய மலப்பினி புழுக்குரம்பைன்றாங்க. பொத்திய மலப்பினி புழுக்குரம்பை. இந்த உடம்பு புழுக்களால் ஆன மலம் இருக்கக்கூடிய தோளால் போத்திய ஒரு உடம்புன்றாங்க சித்தர்கள் சொல்கிறாங்க. வள்ளல் பெருமானாரே ஒரு அருட்பல ஒரு பாடல் பாடுறாரு.
இந்த உடம்புக்குள்ளே நான் என்னை போய் இறைவா வச்சுட்டியா அப்படின்னு ஒரு அழுகிறார். இந்த உடம்புக்குள்ளே போய் என்னை கொண்டு போய் வச்சுட்டின்னு ஒரு பாடலில் வந்து அற்புதமான பாடல் அது பாடி அழுகிறார். ஸோ அப்படிப்பட்ட இந்த உடம்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களாலான அசுத்த பூதகாரிய தோற்றங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆன்மா குடியிருப்பதற்காக கட்டி கொடுக்கப்பட்ட வீடு தான் இந்த உடம்பு. புரியுதுங்களா? இப்போ இது எப்படி பார்க்கணும்னா, நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறேன், நீங்கள் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் இந்த உடம்பு கிடையாது. நான் ஜானகிராமன் அப்படின்ற இந்த ஆன்மா வாழ்வதற்காக கட்டி கொடுக்கப்பட்ட வீடு இது. அதை தான் இந்த உடம்புன்னு சொல்கிறோம். இந்த வீடை எப்படி கட்டி கொடுக்குறாங்க? இந்த மாயாக்காரி, இந்த மாயை உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு உடம்பை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது இந்த உடம்பு எப்படி இருக்கும்? மாயையாக தான் இருக்கும். இதுக்கு மாயையோட என்ன அவசியம்? மாயம் என்பது அனித்தியம். மாயன்ற நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், அழிந்து கொண்டே இருக்கும். இப்போ பஞ்சபூதமும் மாறிக்கொண்டே அழிந்து கொண்டே இருக்கும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆன்மாவுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தால் ஆன இந்த உடம்பு மாறிக்கொண்டே இருக்கும். அது என்ன சொல்கிறது, இறப்பை நோக்கி போய்கொண்டே தான் இருக்கும். அதனால அதுக்கு நிறைய வருது. இப்போ குழந்தையாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, வாலிபத்தில் அழகாக இருக்காங்க, அவங்களே ஒரு 40 ஆகும்போது அப்படியே லேசாக நிறை விட மாறுது. அப்புறம் திரை வருது, 50 60 அப்படியே மாறுது. இவராப்பா அவர் சின்ன வயசில் அப்படி இருப்பார் நம்ம. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா என்னங்க உட்காந்துருந்தாரு இல்லைன்றாங்க. அப்போ வந்து எப்படி மரணம் வரும்னே தெரியல. அப்போ நிறைய திரை மூப்பு கூடி கடைசியில் அந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருது. இதுதான் நம்ம கண்ணால் பார்க்குறோம். இதை தான் மரணம்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த கேள்வி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்தூல உடம்புனா என்ன, அப்புறம் மரணமில்லா பெருவாழ்வுன்னு என்ன. முதல்ல இந்த ஸ்தூல உடம்பு என்னன்னு எளிமையாக உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். சரி, எப்படி நம்ம இந்த மனித தேகத்துக்கு, இந்த ஆன்மாவுக்கு மனிதன்ற ஒரு உடம்பு கட்டி கொடுத்த மாதிரி 84 லட்சம் யோனி பேதம் இருக்குமா? 84 லட்சம் வகையான பிறப்பு இருக்குங்க. அதான் இப்போ மாணிக்கவாச சுவாமிகள் பாடுறாருல, புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல் அசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ மாணிக்கவாசக சுவாமிகள் சொன்னது விண்ணப்பத்திலையும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். ஒரு பிறப்புலையும் இப்போ செடியாக பிறக்கிறோம், அதில் எவ்வளோ அவஸ்தை இருக்கு. ஒருத்தன் வெட்டுறான், அதை அடிக்கிறான், வெயில் படுது, தண்ணி இல்லாமல் வாடுது, புல் பூண்டுன்னு 84 லட்சம் வகையில் இந்த ஆன்மாக்களுக்கு தேகம் தரப்படுது. அந்த வகையில் ஒரு பிறப்பு தான் இந்த மனிதன். புரியுதுங்களா? அப்போ பல்வேறு கட்ட நிலையில் அந்தந்த ஆன்மா செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்றாறு போல அந்தந்த தேகம் தரப்படுது. புல் என்ற தேகம், அந்த ஆன்மாவுக்கு புல் என்ற தேகம். ஒரு செடி என்ற தேகம், மரம் என்ற தேகம், பாம்பு என்ற தேகம், பரப்பனை என்ற தேகம், யானை என்ற தேகம். இப்போ ஒரு ஆன்மா தான் இவ்வளவு தேகத்துக்குள்ளேயும் பயணிச்சு தான் இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம்னா நம்ம ஏதோ ஒரு சிறு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் அவை சொல்கிறாங்க, அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்ட்டாங்க இல்லைங்களா? அப்போ யார் வேணாலும் மனுஷனாக பிறந்துக்கலாம் சொல்லி அரிது. திருப்பி ஏன் அரிது போடுறாங்கன்னா, அப்போ நீ கொஞ்சம் கவனின்றாங்க. 2 இடம் சொல்கிறோம்ல, கவனிச்சியா அப்படின்றோம்ல. அப்போ 2 இடம் கவனின்னு அர்த்தம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி கூடி இத்தனை லட்சம் பிறப்புலையும் நம்மளை சுற்றி நம்ம பண்ண புண்ணியத்தினால் பிறந்திருக்கோம். வள்ளல் பெருமானாரும் தான் அருளிய உபதேச பகுதியில் சொல்கிறாரு, இந்த மனித தேகம் லேசில் கிடைப்பதல்ல. ஒருவேளை இந்த மனித தேகத்தை விட்டு இந்த ஆன்மா போனால் மறுபடியும் இந்த மனித தேகம் கிடைப்பதற்கு உறுதி இல்லைன்றார் ஐயா. அதனால இந்த தேகத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்கன்றாங்க. அப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தூள தேகம் என்பது என்ன? இந்த ஆன்மாவுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடு. சரி, அடுத்து மரணம் அப்படின்றது எதுக்கு வருது? அவரவர் செய்த நன்மை தீவனைக்கு ஏற்றாறு போல இந்த தேகத்துக்கு மரணம் வருது. பிறப்பு இறப்பும் என்பது நம்ம கையில் கிடையாது, இது வினை கையில் கூட கிடையாதுன்னு சொல்லப்போனால் இறைவன் கையில். அப்போ ஒருத்தர் புண்ணியம் தான் பண்ணாருப்பா, நல்ல தர்மம் அனுப்ப, ஒரு நோயில் இப்போ காலையில் இறந்துட்டார் பார்க்குறோம்ல. இன்னொன்று சொல்கிறான், என்னடா பஞ்சமகா பாதகம் பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், 5 பைசா தான தர்மம் பண்ணல, 95 வயசு வரைக்கும் சுற்றிட்டு இருக்காரு. நிறைய பேர் அப்படி சொல்லு. இன்னும் ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க, யாருக்குமே எந்த தப்பும் செய்யாதவர் ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்து போனாரே அப்படியும் சொல்லுவாங்க. இந்த அகெயின்ஸ்ட் எல்லாம் நிறையவே இருக்கு. இது எதுக்கு நான் இது சொல்ல வரேன், இந்த இடத்துல நம்மளோட கண்ட்ரோலே கிடையாது. பிறப்பு இறப்பு நடுவில் அவரவர்கள் படக்கூடிய துன்பங்கள், அவத்தைகள். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு யோகா பண்ணுறாரு, ஆரோக்கியமாக இருக்கிறாரு, உணவு கட்டுப்பாடாக இருக்கார், அவர் திடீர்னு இறந்து போயிடுறாரு. ஒருத்தர் பார்த்தா மாமிசம் சாப்பிட்றான், எல்லாம் செய்யறான், 96 வயசு சுற்றிட்டு இருக்கிறான், சாராயம் குடிக்கிறான், இவன் தான தர்மம் கூட பண்ணல. அதனால் இந்த ஆயுளோடு இருக்கிறாரு, இவர் நல்லா இருக்கார், இப்படின்றதுக்கான லாஜிக்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. அதனால மரணம் என்பது என்னென்னா, இந்த உடம்பை விட்டு ஒரு நாள் உயிர் பிரிஞ்சிடும். இதுதான்
இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பாருங்கள், இப்படி இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்மளே பார்க்குறோம், ஊரெல்லாம் போஸ்டர் விட்டுறாங்க, சிவபதவி அடைந்து விட்டார், முக்தி அடைந்து விட்டார். முக்தி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சிவபதவி அடைந்துட்டு விட்டார்ன்றது என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். சிவபதவி அடைத்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள போட்டு அழுகிற போட்டோ 2 போடுறோம். அப்போ என்ன ஆயிடுது, ஒருத்தர் செத்து போயிட்டாலே இறைவன் அடைஞ்சிட்டாரு, முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஆள் செத்து போயிட்டார். அந்த செத்து போனன்ற வார்த்தை எதுலேருந்து மருவி வந்ததுன்னா, சத்து போச்சு, உடம்புல இருக்கக்கூடிய சத்து போச்சு தான் மருவி செத்து போச்சு, உடம்பு விட்டு உயிர் வெளியே போச்சு. இப்படி இறந்த பிறகு இதுவரை இறைவன் அடைஞ்சார், அங்கே போனார் இங்கே போனான்றதெல்லாம் முழுக்க கட்டுக்கிறது தான். இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் செய்த நன்மை தீமை கேட்டார் போல் மறுபடியும் ஒரு தேகம் எடுக்கும். அது எப்போ எடுக்கும், என்னவா எடுக்கும் அப்படின்றது நம்மளுக்கு புரிதலுக்குள்ளே கிடையாது, நம்ம அறிவுக்கும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் இருக்கிற முக்காலம் உணர்ந்து ஒரு ஞானி ஆனீங்கன்னா இந்த ஆன்மா இங்கே போய் பிறக்க போகுதுன்னு வேணால் சொல்லலாம். அது எப்போ பிறக்க போகுதுன்னு சொல்லலாமே தவிர சொல்ல முடியாது. ஸோ அதனால் இறந்து போனவங்க எல்லாரும் முக்தி அடைஞ்சாங்க, மோட்சம் அடைஞ்சாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா நம்ம மன திருப்திக்கு சொல்லிக்கிறோம். 2வது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜீவ சமாதி அடைகிறாங்க, உள்ள ஒடுங்கி அடங்குறாங்க. இப்போ ஜீவ சமாதின்னு சொல்லலாம், இல்லை மகா சமாதி. அப்படியே உட்காந்து அவங்க சொல்லிட்டு போய் அப்படியே படுத்துருவாங்க இல்லைங்களா. அப்புறம் ஜீவ சமாதி அடைகிறாங்க, மகா சமாதி அடைகிறாங்க. சில பேர் யோகம் நிஷ்டை செய்து உள்ளே ஒடுக்கிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இவங்களே என்ன சொல்கிறாங்க, முக்தி அடைஞ்சிட்டாங்க, இறைவன் அடைஞ்சிட்டாங்க, இறைவனோட 2 கலந்துட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக வேணாம். இந்த வகையில் இது அது ஒரு டோட்டலாக வேறு டாபிக். சரி, இந்த இடத்துல வள்ளல் பெருமானார்கிட்ட வந்தோம். வள்ளல் பெருமானாருக்கு என்ன நடந்தது, அந்த இடத்துக்கு வந்துடுவோம். இப்போ ஒருத்தர் இறந்து போனதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் இறந்து தான் போட்டார். அவர் செஞ்ச நன்மை தீமை கேட்டார் போல் மறுபடியும் அவர் நாயாக பிறக்கலாம், நிறையா பிறக்கலாம், நல்ல புண்ணியம் தர்மம் பண்ணியிருந்தால் இறைவன் ஆசீர்வாதம் தான் மனுஷனாக பிறக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா வள்ளல் பெருமானார்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் சொல்கிறீங்க ஜீவகாரணின்னு சொல்கிறீங்க, இறைவன் கருணைன்னெலாம் சொல்கிறீங்க, நிறைய பேர் பார்க்குறோம் உடம்பாக இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா இவர்கள் முன் ஜென்மத்தில் இருந்தும் கொடாதவர்கள்ன்ற, அவர்கள் இருந்தும் கொடுக்கலையாம். இப்போ இதை சொன்னாலே இல்லைங்களா, இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட். ஆனால் உண்மையும் நம்ம ஏற்றுக்கணும். அதோட அர்த்தம் 2 இருக்குது. தயவுசெய்து இப்போ இருக்கிறே கொடுத்துரு, 4 பேர் தான தர்மம் பண்ணு, அப்படி வச்சிடலாம். அடுத்தபடி நம்ம பெருமானார்ட்ட வந்துடும். பெருமானார் என்ன ஆனார், நிறைய பேர் பொதுவாக இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க, ஜோதி ஆகிட்டாரு, மறைஞ்சிட்டாரு. சிலர் பேர் இதை ஏற்றுக்காதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நாத்திகவாதிகளை ஏற்றுக்க மாட்டாங்க, நாங்கள் பகுத்தறிவு இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறவங்க இருக்காங்களா, அவங்கள இது உங்களை ஏற்றுக்க சொல்லி கூப்பிடவே இல்லை. உங்களை நாங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கே வர சொல்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏற்றுக்குங்க. நம்ம சயின்ஸாக கூட இதை பார்க்க முடியும். ஐயா, இப்போ இந்த மரணமில்லா பெருமாள்னா என்ன, இந்த முக்தி சித்தினா என்ன, நாங்கள் இதை அறிவியல் கண்ணோட்டத்தோடையும் ஆன்மீக கண்ணோட்டத்தை பார்க்க விரும்புகிறோன்னா அப்போ வரலாம். வள்ளல் பெருமான் மறைஞ்சிட்டாரு, ஜோதி ஆகிட்டார் இப்படின்ற வார்த்தையே சரியான வார்த்தை கிடையாது. வள்ளல் பெருமானார் தைப்பூச தினத்தன்று, பௌர்ணமி அன்று, தைப்பூச அன்னைக்கு பௌர்ணமி வரும். பௌர்ணமி புனர்பூசம் முடிந்து பூசம் தொடங்கக்கூடிய நாளில் 30/1/1874 இன்றைக்கி வடலூர் போகிறோம் இல்லைங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வடலூர் போயிட்டு அங்கே ஜோதி தரிசனம் பார்த்துட்டு இதை ஒரு வள்ளலார் வந்துட்டார் கும்பிட்டுக்கன்றாங்க, வள்ளலார் ஜோதி ஆனாட கும்பிட்டுக்கன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. வடலூரில் நீங்கள் சென்று அந்த தரிசிக்கக்கூடிய ஞான சபை என்பது வள்ளல் பெருமான் இறைவனை ஜோதியாக வழிபட வேண்டும் என்பதற்காகவும், இறைவனே எனக்கு ஒரு ஸ்தலம் அமைச்சிரு, அங்கே இருந்து நான் அருள் நடம் புரிகிறேன் கேட்டுக்கொண்டதற்காக அமைக்கப்பட்ட ஸ்தலம் தான் வடலூர் பெருவழி தலம் என்பது. பெருமானார் சித்தி அடைந்தன்னு சொல்லுவோம், நாங்கள் முக்தின்னு சொல்ல மாட்டோம், இறந்துட்டார்னு சொல்லக்கூட சித்தி அடைந்த இடம்னு சொல்லுவோம். சித்தியியல் இது விஷயம் பாருங்களேன், நம்ம உயிரியல் வேதியியல் பேசுகிறோம் இல்லைங்களா. சித்தியல்ன்றதே பெருமானார் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி சயின்ஸு நிறைய பாடத்திட்டங்கள்லாம் வருது. சித்தியல்னு ஒரு பாடத்திட்டமே கொண்டு வரணும். ஏன், நம்ம இங்கே 18 சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க, திருமூலர் இருந்திருக்கிறார், திருவள்ளுவர் இருந்திருக்கிறாரு, வள்ளல் பெருமான் இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறோம், அதுக்கு பேர் சித்தியல். வள்ளல் பெருமானே சொல்கிறாரு, மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தன. என்ன இயல், சித்தியல். அப்போ பெருமான் அடைந்தது சித்தின்னு வச்சுக்கலாம். அப்போ அது ஐயா எங்கே சித்தி அடைகிறாங்கன்னா வடலூரில் இல்லை, வடலூரிலேருந்து ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் இல்லை 12 கிலோமீட்டர் தொலைவில் கிளம்புனீங்கன்னா வாகனத்தில் போனால் ஒரு 1/2 மணி நேரத்தில் போகலாம். மேட்டுக்குப்பம்னு ஒரு கிராமம். அன்னைக்கு 1874 ஒரு சிறு மண் குடிசை, மண் சுவர் இருக்கக்கூடிய இடத்துல விழல் வேய்ந்த குடிசையில் தான் பெருமானார் என்ன பண்ணுறாங்க, ஒரு அறைக்குள்ளே போகிறாங்க. அந்த அறைக்குள்ளே போகும்போது ஒரு உபதேசம் பண்ணுறாங்க. அந்த உபதேசம் என்ன சொன்னாங்க, இந்த அறைக்குள் 10-15 தினம் இருக்க போகிறேன், யாரும் அவநம்பிக்கை அடைந்து அறையை திறந்து பார்க்க வேண்டாம், அப்படி திறந்து பார்த்தால் ஆண்டவர் என்னை காட்டிக்கொடார் அப்படின்றார். 10-15 தினம் நான் உள்ளே இருக்க போகிறேன், அவநம்பிக்கை அடைஞ்சு யாரும் பார்க்காதீங்க, அப்படி பார்த்தாலும் ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார்.
ஒருவேளை அதிகாரிகள் வந்து திறந்தால் ஆண்டவர் பார்த்துக்கிறாரு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க, கதையை மூடிடுறாங்க. மூடின பிறகு அது சில செவிவழி செய்திகள் உண்டு. சில தினங்கள்ன்றாங்க, இல்லை 10-15 தினங்கள்ன்றாங்க, சில மாதங்கள்ன்றாங்க, அது நமக்கு தெரியல. ஆனால் எப்பயோ என்ன பண்ணுறாங்க, அதிகாரிகள் வராங்க, தாசில்தார் வர, கலெக்டர் வராங்க. ஏன்னா பெருமானினுடைய அந்த நிறைவு நிலையை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இன்றைக்கே விமர்சிக்கிறாங்களா, மரணம் கொண்டுட்டாங்க, இந்த நந்தனாரை எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டாங்களா. இப்போ பாருங்கள், இந்த காணொலி பேசும்போது கமெண்டில் வரும், உடனே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, நந்தனாரை வந்து அந்த சமுதாயம் பண்ணாங்க, வள்ளலாரையும் பண்ணாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாதுன்னு வச்சுங்களேன். மனிதர்கள் இதை சாதியால் பிரிச்சுட்டு இந்த ஆன்மீகத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதில் வள்ளல் பெருமானாரை பற்றி பேசினாலே இதான் வராங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வள்ளல் பெருமானார் வந்து வாழும் பொழுது, இப்போ வாழலையானா அதுவுமே வார்த்தைகள், எந்த வார்த்தை போட்டாலும் தப்பாயிடுது. பெருமான் தேகத்தோடுன்னு சொல்லலாம், சுத்தப்பிரணவ தேகத்துன்னு. அப்பயே பார்த்தீங்கன்னா பெருமானாரை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. 9 முறை ஃபோட்டோ எடுக்க முயற்சி பண்ண, ஃபோட்டோவில் விழுகலை. அவர் எடுத்ததையுமே என்ன பண்ணுறாரு, ஐயா வந்து கண்டிக்கிறார், இதெல்லாம் செய்யாதீங்கன்னு. நிறைய பேர் பெருமான் இருக்கும்போது கேமரா இருந்ததா, நீங்கள் என்ன புதுசாக போய் சொல்கிறேன்றாங்க. ஏன்னா பெரியவங்க ஞானிகள் வாழ்ந்தாலே 1000 ஆண்டுக்கு முன்னாடி நினச்சிக்கிறாங்க. கிடையாது. பெருமானார் பிறந்தது 1823, 200 சொச்ச ஆண்டு தான். பெருமான் இருக்கும்பொழுது சென்னையில் கேமராமேனே இருக்கார், வெள்ளைக்காரவங்க ஆட்சி ஆள்றாங்க. தெரிந்தும் தெரியாமல் 9 முறை எடுக்கிறாங்க, புகைப்படத்தில் விழுகலை. பெருமானார் வந்து நடந்து போனார்னா நிழல் விழுகாதான். அப்போ கேட்டாங்களாம், பெருமான் என்னங்க நிழல் இல்லைன்றப்ப, தேகத்தை பெற்றவனுடைய லட்சணம் இதுன்றார். சுத்த தேகத்தை பெற்றவுடைய லட்சணம் இதுன்றார். அடுத்து பெருமானார் நடந்து போயிட்டே இருப்பாராம், மலை மேலே விழுகாதான். சிலர் உடல் பிடிக்க முயற்சி பண்ணும், உடம்புல விழுகலை. கூட்டம் அதிகமாக சேர்ந்தால் அப்படியே போயிடுவாங்களாம். 1870 74 வரைக்கும் 4 ஆண்டுகள் பெருமானார் அந்த வடலூர்லேருந்து ஒதுங்கி மேட்டுக்குப்பத்தில் தான் வசிக்கிறாங்க. அப்பொழுது என்னென்னா, பெருமானார் சில மாதங்களுக்கு ஒரு முறை தான் வெளிப்படுவார். அப்போ எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரு, அந்த தேகத்தில் அங்கே மாறும் பொழுதே இந்த தேகத்தை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னவா மாற்றுறாங்கன்னா, நான் ஏற்கனவே காணொலியில் முதல்ல என்ன சொன்னேன், இந்த தேகம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பதாலான அசுத்த தேகம். புன்புலால் உடம்பு, நான் ஒரு பாடல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாடல் இங்கே எடுத்துகிட்டு வரலாம். புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் நான் புகுந்து இருக்கின்ற புணர்ப்பும். இந்த புன்புலால் உடம்புக்குள்ளே நான் போய் இருக்கிறேனே இறைவா அப்படின்னு வருந்துறார். புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் நான் புகுந்து இருக்கின்ற புணர்ப்பும் என்பொலால் மணியே வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு உள் நடுங்கி ஆற்றாமல் என்பலாம் கருக இழைத்தனன், அந்த இழைப்பையும் நீ அறிவாய். இந்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இந்த புன்புலால் உடம்புக்குள்ளே இருக்கிறதுக்கே நான் கஷ்டப்படுறேன், அவத்தப்படுறேன், இந்த புன்புலால் உடம்புக்குள்ளே வன்புலாலை சாப்பிட்றானே, நான் இந்த உடம்பே புலால்னு சொல்கிறேன், இந்த உடம்புக்குள்ளே வன்புலாலை சாப்பிட்றானே இறைவான்னு அழுகிறார். அப்போ இந்த உடம்பு அசுத்த தேகத்தை மாற்றி இவ்வளவு அறியாத சுத்த தேகமாகவும் பிரணவ தேகமாகவும் ஞான தேகமாகவும் பெருமான் மாற்றிக்கொள்கிறார். இப்படி தான் சொல்லணும். முத்தேக சித்தின்னு சொல்லுவோம். சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றிக்கொண்டார், மறைஞ்சிட்டார், ஜோதி ஆகிட்டார்னு சொல்லலாம். இது எப்படிங்க நீங்கள் சாத்தியம், சயின்ஸாக சொல்லுங்களேன், எங்களுக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னா 2 விதமாக சொல்லலாம். எப்படி அதை மாற்றுறாருன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி அதை பண்ணார். இப்போ நீங்கள் வீட்டில் பால் இருக்குமா, பாலை வெளியே பாத்திரத்தில் வைக்கிறீங்க, பால் கெட்டு போகுமா இல்லை அப்படியே இருக்குமா? கெட்டு போயிடும். பால் என்பது ஒரு கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள். சரி, பால் என்ற கெட்டு போகக்கூடிய பொருளுக்குள்ளே கெடாத ஒரு விஷயம் இருக்குது. பால் என்பது கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள், அந்த பாலுக்குள்ளே கெடாத ஒரு விஷயம் இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த பால் எடுத்து பக்குவமாக காய்ச்சணும். காய்ச்ச என்ன ஆகும்னா, பால் வந்து பதமாகும், பக்குவப்படும். அதுபோல் இந்த ஜீவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அசுத்த தேகம், அசுத்தம், காம கோப குரோதம் எல்லாம் இருக்கும், போட்டி பொறாமல் இருக்கும். இந்த தேகமாக அசுத்தம், முழுக்க நம்ம அசுத்தமாக, பால் மாதிரி அசுத்தமாக இருக்கும், விட்டால் கெட்டு போயிடுவோம். இதை முதல்ல நான் அடுப்பில் ஏற்றி காய்ச்சிரும். அதுபோல் நம்மளை நியமம் வழிபாடு சத்சங்கம் ஜீவகாரணியத்தினால நம்மளை போட்டு காய்ச்ச இந்த பால் காய்ச்சுற மாதிரி நம்ம காய்ச்சி பால் பக்குவமாயிரும், நம்ம பக்குவமாயிரும். சரிங்களா? இது 2 முறை. அடுத்தபடி அதில் என்ன பண்ணணும், ஆற வச்சு லேஸ் சூடு இருக்கும்போது உரமோறு போடுவாங்க. அதுபோல் நம்ம குருவினுடைய ஆசீர்வாதம், ஞான சத்சங்கம், இந்த சத்சங்கத்தை உள்ளே போனதுனால எப்படி இந்த உரத்தயிர் போட்டோன்னே அது தயிராக மாறுதோ, அதுபோல் இந்த பாலை காய்ச்சி பக்குவமாக்கி அந்த சத்சங்கத்தை உள்ளே போடும் பொழுது இதுவும் தயிராக மாறிடுது. அடுத்தபடி அந்த தயிரை எடுத்து என்ன பண்ணணும், காலையில் எடுத்து தண்ணி விட்டு மோராக கடையணும். மோரை கடைஞ்சி நல்லா சிலுப்புனிங்கன்னா வெண்ணெய் மிதந்து வரும். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும், பரோபகாரம் சத்துவிசாரம் என்பதால் நம்ம கடையணும். இன்னும் சொல்லப்போனால் ஜீவகாருண்யம் என்பதில் கடையணும். இப்போ எப்படி பாருங்கள், தயிருக்கும் மோருக்கும் கடைதலுக்கும் நடுவில் எப்படி என்ன ஏற்படுது, ஒரு உஷ்ணம் ஏற்படுது.
நிகழ்ச்சி ஏற்பட்டு எப்படி வெண்ணெய் மிதந்து வெளியே வருதோ அதுபோல் நம்ம பரோபகாரம் சத்விசாரம் மற்ற உயிருக்கு இறங்கி இறங்கி ஜீவகாரணியம் செய்ய செய்ய அந்த ஞான விசாரணை இறை சிந்தனை இருக்க நமக்குள்ள அந்த வெண்ணெய் வெளிப்படும், அருள் வெளிப்படும். அந்த அருள் தான் அந்த வெண்ணெய். அந்த வெண்ணெயை எடுத்து நீங்கள் அகல் விளக்கில் ஊற்றி அதை எரிச்சிட்டிங்கன்னா அது கலந்துருது. பால் கெட்டு போகிற பொருள் இங்கே எரிஞ்சு என்ன ஆயிடுச்சு, தீபம் எரிய ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. அதுபோல் வள்ளல் பெருமான் இந்த தேகத்தை பரோபகாரம் சத்விசாரம் என்ற ஞானத்தினால் கருணையினால் அருளால், வள்ளல் பெருமான் சொல்கிறார்ல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், உன்னை மறந்தால் உயிர் விடுவேன்றாருமா. எப்படி ஒரு உயிர் மீது கருணை என்னது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தமை கண்டே இளைத்தேன். ஒருத்தர் பசியோடு போட்டு பாத்திரத்தில் கேட்குறாரு, அவருக்கு பசியில் சாப்பாடு கிடைக்கலன்னா அழுகிறார். அதே போல் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறார், இறைவன் மீது அன்பு பரோபகாரத்தோடு பெருமான் நின்று விடலை. இந்த இடத்துல சத்விசாரம், இறைவனை நினைந்து நினைந்து உருகிறார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த கண்ணீர்னால உடம்பு நினைணுன்றாருமா. அப்படின்னு இறைவனை உருகினா ஆண்டவன் அடைஞ்சிடலாம்டான்றார். அப்படி என்ன பண்ணுறார் பெருமானார், உருகி உருகி அந்த தேகத்தை என்ன பண்ணுறாரு, அந்த கருணையினால் அருளால் பெருமானார் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், சிறு நெருப்பை கொண்டு பெருநெருப்பை பெறுவது போல். ஒரு சின்ன நெருப்பு தான் காட்டு நெருப்பை உருவாக்குது. அதுபோல் நமக்குள்ள ஜீவதயவு என்ற ஜீவகாரன்ற சிறு நெருப்பு இருக்குது. அதை வச்சு ஆண்டவன்ற அந்த பெரும் அருளை பெற்றுக்கொண்டு அந்த தேகத்தை என்ன பண்ணுறார், வேதிக்கிறார். பெருமான் சொல்கிறாரு, சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் வேதித்து இந்த உடம்பை என்ன பண்ணுறாரு, சுத்த தேகமாகவும் பிரணவ தேகமாகவும் ஞான தேகமாக மாற்றிக்கொண்டு தைப்பூசத்தன்று இந்த தேகத்தோடு சித்தி அடைகிறார். பெருமானாரே ஒரு சான்று கொடுக்குறாரு, காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிறர் இயற்றும் கொடும் செயலாலே கொலை கருவியாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாத மெய்யளிக்க வேண்டுமென்றே விரைந்தளித்தான் எனக்கே. ஐயா என்ன சொல்கிறாரு, காற்று மண் நீர் நெருப்பு கனல் புனல் கதிர் ககனம் எதுனாலையும் அழியாத உடம்பு வேணுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கென்றார். விரைந்து இறைவன் கொடுத்தார். அப்போ பெருமானார் எப்படி இந்த தேகத்தை சுத்த பிரணவ தேகமாக மாற்றினார்னா பரோபகாரம் சத்விசாரம். நாமும் இறைவன்கிட்ட சத்விசாரமும் மற்ற உயிரிடத்தில் பரோபகாரத்தோடு இருந்து புலால் மாமிசம் தவிர்த்து ஆண்டவனை உண்மையாக வழிபட்டு ஜீவகாரணத்தோடு இருந்தால் பெருமான் இந்த தேகத்தை வேதித்து கொண்டது போல் நாமும் இந்த தேகத்தை வேதித்து ஆண்டவரோடு இரண்டர கலக்க முடியும். எனவே வள்ளல் பெருமான் இந்த தூள தேகத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற்றிக்கொண்டு சித்தி அடைந்தார், ஜோதி ஆனார், மறைஞ்சார், இறந்தார்ன்ற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக. அதாவது கேட்கும் பொழுதே வள்ளலார் அவர்களுடைய விஷயங்கள் சின்ன விஷயம்லாம் கிடையாது. இன்றைக்கி நாம் அவரை வெறும் ஒரு சில பாடல்கள் இவ்வளவு தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, பொய். அவர் செய்த விஷயங்கள் பல இருக்குது. நம்ம இன்னும் அது எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஐயா பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை மாதிரி ஒரு ஆளை இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. அருட்பெருஞ்சோதி, இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய நம்ம யூடியூப் சேனலுக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றிமா. அருட்பெருஞ்சோதி.